அந்த அவர்களுடைய அந்த பார்வை, அந்த கண்ணினுடைய பார்வை அப்படியே நிலை குத்தி நின்றது என்பதாக சொல்றாங்க. நிலை குத்தி நின்றது அப்படின்னு சொன்னா ரூஹு பிரிஞ்சிருச்சு, ஆனா கண்ணு மூடல. அபூசலாமா ரலியல்லாஹு அவங்க சொல்றாங்க, அவருடைய கணவர் இறந்து போயிட்டாரு, ஆனா அவருடைய பார்வை என்ன செஞ்சிச்சு, நிலை குத்தி நின்றது. அப்போ அந்த கண்ணு மூடல, கண்ணு திறந்த மேனிக்கே இருக்குது. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வந்தாங்க. அவங்க வந்த உடனேயே தன்னுடைய கைகளை கொண்டு அவரு அந்த இறந்து விட்ட என்னுடைய கணவனுடைய கண்களை மூடினாங்க. மூடிட்டு சொன்னாங்க, உயிர் கைப்பற்றப்படும் பொழுது, யாருடைய எந்த மனிதனுடைய உயிரெல்லாம் கைப்பற்றப்படுதோ, அப்போ உயிர் கைப்பற்றப்படும் பொழுது அவருடைய பார்வை அதை பின்தொடர்ந்தே செல்கிறது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு கண்களை மூடினாங்க என்பதாக சொல்றாங்க. அப்ப இது இன்னொரு முஸ்லிமினுடைய ஒரு கடமையாக இதை பார்க்கப்படுது. ஒரு ஜனாதாவுக்கு நாம போறோம், அல்லது நம்முடைய குடும்பங்கள்ல உறவுகளாக, சொந்த பந்தங்களாக நமக்கு நெருக்கமானவர்கள், அவர்கள் உயிர் பிரியக்கூடிய ஒரு நேரத்துல அந்த இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா, அந்த இடத்துல நம்ம இருக்கிறோம், அப்போ ஒருவருடைய உயிர் பிரியுது. அப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்படும் பொழுது உயிர் பிரிந்த உடனேயே முதல்ல என்ன வேலை செய்யணும் அப்படின்னு சொன்னா, அந்த கண்களை மூடி விடணும். இன்னைக்கு நிறைய பேருக்கு அது தெரியல. சொந்த பந்தமே, உறவுகளே அல்லது பிள்ளைகளோ, அவருக்கு நெருக்கமானவங்களோ அந்த இடத்துல இருக்கிறாங்க, அவருடைய உயிர் பிரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா என்ன செய்ய மாட்டாங்க, அந்த கண்களை அவர்கள் மூடுவதை நம்மளால பார்க்க முடியும். அப்படியே அமைதியை விட்டுருவாங்க. யாரு மூடுவாங்க அப்படின்னு சொன்னா, அந்த கஃபன் துணி மாத்துறதுக்காக வேண்டி வருவாங்கல்ல, ஜமாத்துல இருந்து மோதினாரோ இமாமோ வருவாங்கல்ல, அவங்க என்ன செய்வாங்க, அவங்க தான் மூடுவாங்க. அது வரைக்கும் இவங்க தாமதிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் இந்த ஹதீஸ்ல நமக்கு என்ன சொல்லப்படுது அப்படின்னு சொன்னா, பார்வை நிலை குத்தி நின்றைய நிலையில என்னுடைய கணவர் இறந்துட்டாரு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தார்கள். வந்த உடனே அவங்க முதல் வேலையை என்ன செஞ்சாங்கன்னா, திறந்திருக்கக்கூடிய கண்களை மூடி விட்டாங்க. மூடிட்டு சொன்னாங்க, மனிதனுடைய உயிர் கைப்பற்றப்படும் பொழுது பார்வை அதை பின்தொடர்ந்து செல்கிறது. அதனால என்ன செஞ்சிடும், சில மனிதர்கள், சில நபர்களுக்கு என்ன செஞ்சிடும், அந்த கண்ணு அந்த மூடும் நிலை ஏற்படாமல் அது திறந்து இருக்கும். அப்ப இது ஒரு கடமையாகவே என்ன செய்யுது, அல்லாஹ்வுடைய தூதர் வழிகாட்டுறாங்க. அப்ப இறந்து விட்டால் கண்களை மூட வேண்டும். அதை செய்யறது இன்னொரு முஸ்லிமினுடைய கடமை. இல்லைன்னா அவருக்கு பிள்ளைங்க இருக்கிறாங்க, அவங்க மூடட்டும், அவங்க சொந்த பந்தங்கள் இருக்காங்க, அவங்க மூடட்டும். இது ஒரு சம்பிரதாயமே சில இடங்கள்ல பார்க்கப்படுது. அப்படி என்ன செஞ்சிடக்கூடாது, விட்டுறக்கூடாது. அந்த இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டால், அப்படி ஒரு நிலை ஒரு ஜனாசாவுக்கு வந்துச்சு அப்படின்னு சொன்னா கண்களை மூடிவிட வேண்டும் என்பதை ஒரு கடமையாக அல்லாஹ்வுடைய தூதர்